உன் இருதயம் யாருக்கு சொந்தம்? உலகத்திற்கா அல்லது கிறிஸ்துவுக்கா? நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். உன்னத பாட்டு 4:12. அன்பானவர்களே, தேவன் உன்னை இந்த உலகத்தோடு கலந்து போக அழைக்கவில்லை. அடைக்கப்பட்ட தோட்டம் என்றால் யாரும் விரும்பியபடி நுழைய முடியாத இடம். அதுபோல தேவனுடைய பிள்ளையின் இருதயத்தில் பாவத்திற்கும் உலக ஆசைக்கும் இடம் இருக்கக்கூடாது. முத்திரிக்கப்பட்ட கிணறு என்பது பரிசுத்த ஆவியால் முத்திரையிடப்பட்ட வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் இருதயம் உலகத்தின் இச்சைகளுக்கு திறந்ததாக இருக்கக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கிற வாழ்க்கை என்பது கூட்டத்தோடு ஓடுகிற வாழ்க்கை அல்ல, தேவனுக்காக பிரித்து வைக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை. இன்று உன் இருதயம் யாருக்கு சொந்தம்? கிறிஸ்துவுக்காக உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய மகிமையை அனுபவிக்க முடியாது. தேவன் உன்னை உலகத்தைப் போல வாழ அழைக்கவில்லை, உலகத்திற்கு வெளிச்சமாக வாழ அழைத்திருக்கிறார். எனவே உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.